நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. புதுச்சேரியில் தாவேகா கூட்டணி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற நிலையை எட்டி இருக்கிற தாவேகா அருகிலே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் முன்னணி பெற்றிருக்கிறது. மணவெளி, திருப்புவளை தொகுதிகளை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேகா கூட்டணி அங்கு 3 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. 30 தொகுதிகளில் 3 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட தாவேகா தமிழகத்தில் ஆட்சி அமைத்தாலும் கூட புதுச்சேரியிலும் தனது தடத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி குறித்து கூடுதல் தகவலை தருவதற்காக நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சண்முக சுந்தரம். சண்முகம், உங்கள் தகவல்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். புதுச்சேரியில் கடந்த ஆட்சி 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியானது ஆட்சி செய்திருந்த நிலையில் இந்த 2026 கூட்டணியிலும் அவர்களே அதிக தொகுதியில் தற்போது வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக மற்றும் புதிதாக உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவை போட்டியிட்டனர். அவர்கள் குறிப்பாக 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்கள் கூட்டணியில் 6 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதியில் தற்போது அவர்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் புதிதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குறிப்பாக 30 தொகுதியிலும் போட்டியிட்டனர். 30 தொகுதிகளில் புதுச்சேரியினுடைய பல்வேறு கட்சிகளில் இருந்து குறிப்பாக பாஜகவிலிருந்து விலகியவர்கள், திமுகவிலிருந்து விலகியவர்கள், என்ஆர் காங்கிரஸிலிருந்து விலகியவர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என திடீரென தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். பல்வேறு தொகுதிகளில், அதாவது குறிப்பாக புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் அதிக வாக்குகள், குறிப்பாக 2ஆம் இடம், 3ஆம் இடம் வெற்றி பெற்றுள்ளனர். பல்வேறு தொகுதிகளில் அவர்கள் வெற்றி வாய்ப்பை மாற்றக்கூடிய வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இருந்தபோதும் புதுச்சேரியில் 3 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ராமு என்பவர் தனது வெற்றியை பதிவு செய்தார். அதே போன்று அவருடைய கூட்டணி கட்சி நேயம் மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான அந்த கூட்டணியில் வெற்றி பெற்ற உருளையன்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற நேரு, அதே போன்று பாஜகவில் முன்னாள் அமைச்சராக இருந்து விலகி திடீரென போட்டியிட்ட திருகோண தொகுதியில் போட்டியிட்ட சாய் சரவணகுமார் ஆகியோர்கள் 3 பேரும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் அவர்களுக்கு ஈடாக பல்வேறு தொகுதிகளில் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாக்குகள் அதிகம் பெற்று 2ஆம் இடம், 3ஆம் இடம் ஆகியோர் பிடித்துள்ளனர். புதுச்சேரியிலே பல்வேறு தொகுதிகளுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை இழக்கவும் வெற்றி வாய்ப்புகளை மாற்றவும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்காளர்கள் இருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.